உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வாரம் வந்திருக்கிற ஒரு டஜன் படமா அரை டஜன் படமான்னு தெரியல. ஓகே, ஹாப்பி ராஜ் மிக முக்கியமான படமாக நான் எதிர்பார்த்தது காரணம் என்னென்னா, ஜிவி பிரகாஷ் ஒரு பக்கம் மியூசிக் டைரக்டராக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதில் ஒரு ஸ்டார் வேல்யூ கொடுத்தாலும் நடிகராக நானும் பண்ணிக்கிட்டு இருப்பேங்க, அதை நான் விடவே மாட்டேன், நீங்கள் திரும்ப வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, அந்த ஜிவி பிரகாஷ் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவராக ஹாப்பி ராஜ் இருக்குமா அப்படின்னு அந்த ட்ரெய்லர், டீசர், அப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்டில் நிறைய பேர் பேசுறது, குறிப்பாக அந்த படத்துடைய டைரக்டர் பிரதீப் ரங்கநாதனுடைய சிஷ்யப்பிள்ளை, அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் இது லவ் டுடே மாதிரி இருக்குது, அப்புறம் அதை பார்த்தா மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்குனாங்க. ஓகே, நடிகர் ஜிவி பிரகாஷுக்கும் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு. சரி, ஹாப்பிராஜ் என்னப்பா இதனுடைய கதை? ஒரு பொண்ணு ஓப்பனிங்லேயே, படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே இருக்கும். அதுக்கிட்ட போயிட்டு ஜிவி பிரகாஷ் லவ் சொல்லுவார். லவ் அப்படி பார்த்து ஏற்றுக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்கும். உங்கள் அப்பா யாருன்னு கேட்கும். இன்னாருடைய பையன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ அவர் பையனா நீங்கள் அப்படின்ட்டு, இந்த காதலே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அப்படி முகலாம் மாறிடும். நீங்கள் அவர் பையனா வேணாம், காதலே வேணாம், நாங்கள் உங்கள் கூட வச்சுக்க விரும்பலை நான் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிடும். இப்படி பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க பூரா ஜிவி பிரகாஷ் விரும்பாது. கட் பண்ண உடனே ஒருத்தர் போஸ்ட்மேனு லெட்டர் எடுத்து போவார். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு, அட நம்ம குதிரைமுட்டை வாத்தியாருன்னு ஆளாளுக்கு குதிரைமுட்டைன்னு சொல்லி அது போனீங்கன்னா மரியன் ஜார்ஜ் அவர் வீட்டு முன்னாடி போய் நிற்கும். உங்கள் ஒய்ஃபு கீதா கைலாசம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கட்டையை தூக்கின்னு போஸ்ட்மேன் அடித்து, என் வீட்டுக்காரரை பார்த்து குதிரைமுட்டை நான் சொல்கிறேன்ட்டு அவர்கிட்ட போய் எந்த பசங்களை எப்படி அடிச்சிங்களோ தெரில அப்படின்பொழுது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஆரம்பிக்கும். ஏன்னா இவர் உருவத்தில் ஒரு குள்ளமாக இருக்கிறதுனால, ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிறதுனால, கண்ணு குட்டையாக இருக்கிறதுனால இவரை குதிரைமுட்டை அப்படின்னு சொல்லி குதிரைமுட்டை வாத்தியார் அப்படின்ற அளவுக்கு உருவ கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய மகன் அப்படின்பொழுது அவரை சின்ன குதிரைமுட்டை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுனால இவருக்கு பொண்ணு கிடைக்கல, எங்கேயுமே லவ் பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்கல. பெரிய அளவில் வெறுத்து போயிடுறாரு. இவருக்கு பெங்களூரில் வேலை கிடைக்குது. ஜிவி பிரகாஷுக்கு அட்ரா பெங்களூரு சூப்பர் ஏரியா, அங்கே போய் கலக்குவோன்னு சொல்லி அங்கே போனால் இங்கிலீஷும் வரல, ஒன்றும் வரல, அப்டேட்டே ஆகாமல் இருக்கார். ஃபேஸ்புக்லேயே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, அடுத்த கட்டமே நகரவே மாட்டேன்றாரு. இவர் மேலே ஒரு பொண்ணுக்கு லவ் வந்துடும். அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னா, ஒரு அமெரிக்க ஃபேமிலி, அவங்க அப்பா ஒரு பெரிய கோட்டீஸ்வரர், எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறவங்க, எல்லாரும் கோட்டு சூட்டோடே இருப்பாங்க. அப்படி இருக்க அந்த பொண்ணு கூட போய் ஒரு லவ் ஆன பிறகு உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டுனா நம்ம சம்மந்தம் பேசலாம் அப்படின்ட்டு வராங்க அப்பா. இந்த ஹீரோவுக்கு அப்படியே கடன்னு ஆகிடும் ஜிவி பிரகாஷுக்கு. என்னது, நம்ம அப்பா அம்மாவை கூப்பிட்டு சம்மந்தம் பேசலாமா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவை நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட முடிவு பண்ணுன்னு சொல்லி, இந்த ஊருங்கள்லாம் தாஜ்மஹால் பின்னாடி, அப்புறம் இந்த மலை பின்னாடிலாம் ஸ்டுடியோவில் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அது மாதிரி எடுத்து நடுவில் ஜிவி பிரகாஷ் நின்றுட்டு இருப்பார். அந்த ஃபோட்டோவை கொடுத்தவொடனே அந்த பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, நீங்கள் வர சொல்லுங்கள், பேசலாம், சம்மதம் பேசிடலாம், எங்கள் அப்பா அம்மாவுடைய 25வது கல்யாண விழாவுக்கு வர சொல்லுங்கள், பார்த்துக்கலான்னு. இவருக்கு பெரு அதிர்ச்சி ஆகிடும். ஏன்னா அந்த ஊரில் பூரா நம்ம அப்பா குதிரைமுட்டைன்றாங்க, நம்மளும் சின்ன குதிரைமுட்டைன்றாங்க. இவ்வளோ அழகான பொண்ணு, இவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிற ஒரு ஃபேமிலி, எல்லாரும் கோட்டு சூட்டாக இருக்கிற ஒருத்தர் நம்ம குடும்பத்தை சம்மந்தம் பேசலான்னு சொல்கிறாங்க அப்படின்போது வந்துடுறாங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. அதன் பிறகு நடக்கிற சம்பவம் என்பது தான் இந்த ஹாப்பி ராஜ் படத்துடைய கதை. அதன் பிறகு சொன்னால் உங்களுக்கு இதுவாகிறது. ஒரு ரொமான்டிக், ஒரு காமெடி ஜானராக அந்த படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் கிட்டத்தட்ட இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி தாங்கி செல்றவர் ஜிவி பிரகாஷ் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு என்ன உழைப்பு போடணுமோ அந்த படத்தில் அந்த உழைப்பு போட்டிருக்காரு. முதல்ல ஆரம்பத்தில் இந்த படம் எதை நோக்கி போகுதுன்ற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல. இது ஒரு உருவகேலிக்கு எதிரான படமா, இல்லை இது ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவனுக்கான ஒரு படமா, இல்லது ஒருத்தன் போய் நான் பாரு இங்கே எல்லாம் இருக்கிற பொண்ணுலாம் எனக்கு நான் லவ் பண்ண மாட்டேன்னீங்கல்ல, நான் பாரு பெங்களூரில் போய் ஒரு செம்ம ஃபிகரை கல்யாணம் பண்ணின்னு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் போட்ட போகிற ஒரு பையனுடைய கதையா அப்படின்னு தெரியாமல் அது போயிட்டுருக்கு. ஒரு இன்ட்ரோல் பிளாக் அதன் பிறகு ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகுது.
ஒரு சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை, அது எவ்வளோ முக்கியத்துவம் அந்த வார்த்தை, அந்த சாரி கேட்கறது எப்படி அப்படின்றது வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லாமல் ஒரு காமெடிக்கான முயற்சியில் இந்த படத்தோட டைரக்டர் அது இறங்கி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மீறி கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு விஷயம் ஒன்று வரும். அது தயவுசெய்து சொல்லவே கூடாது. அது கிட்டத்தட்ட அந்த பத்திரிகையில் வந்து ஒரு பக்க கதை வரும் இல்லைங்களா, அந்த ஒரு பக்க கதை மாதிரி வந்து நாம் ஒன்று நினைப்போம், எதிர்பாராத ஒன்று முடியும். அது சிறுகதை கூட கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு முடிவு வந்து அந்த படம் வந்து கொடுக்குது. அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம், அந்த எமோஷனல் எப்படி கனெக்ட் ஆகுது, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி கொண்டு வராங்க, இதெல்லாம் நீங்கள் படம் பார்த்த பிறகு தெரியும். சரி, படத்தோட ப்ளஸ் என்ன? படத்தோட ப்ளஸ் ஜிவி பிரகாஷ் அந்த படத்தினுடைய கதாநாயகி. உண்மையிலே பொண்ணு பிரமாதமாக நடிச்சிருக்குது. வந்து ஜிவி பிரகாஷ் தன்னால் என்ன முடியுமோ அதை வந்து பண்ணியிருக்காரு, சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, பொதுவாக ஜிவி பிரகாஷ் அவருடைய படங்களுக்கு வந்து அவர் தான் மியூசிக் போடுவார். இந்த படத்தில் வந்து ஜஸ்டின் பிரபாகர் நேர்த்தியான ஒரு படம் எங்கெங்கெல்லாம் தொய்வாகுதோ அங்கெல்லாம் அப்படியே ரீ ரெக்கார்டிங் மூலமாக கொண்டு வர்றாரு. ஒரு பாட்டு வேற நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. ஒளிப்பதிவு டெக்னிக்கலாக அந்த படம் சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய லாஜிக்கான கேள்விகள்லாம் இந்த படத்தில் கேட்க தோணுது. இது எப்படி பார்க்கணும்? ஒரே ஒரு லாஜிக்கான கேள்வி என்ன கேட்கணும்னா, அப்பாஸ் வந்து அப்பாஸ் ரீ என்ட்ரிங்க இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஒரு காலத்தில் வந்து கண்ணனாக இருந்த அப்பாஸ் வந்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு நியூசிலாந்தில் இருக்கார், பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறாரு, அப்புறமா வந்து கழிவறை ஆடில் நடிக்கிறாரு. இப்படிலாம் விமர்சனம் இருந்தப்போ அவருடைய ரீஎன்ட்ரி இந்த படம். ரீஎன்ட்ரியிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாகவே நடிச்சிருக்காரு. அப்பாஸ் ஒரு பெரிய கோட்டீஸ்வரர். அவர் கூட 2 பேர் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டுங்களா அல்லகைங்களாம் தெரில. இப்போ ஜிவி பிரகாஷை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹாப்பிராஜ் படம் பேர், அவர் படத்தில் அவர் பேர் வந்து இந்த ஹாப்பிராஜ் வந்த பிறகு நம்ம கம்பெனி க்ரோத் ஏறது இல்லை. இந்த ஹாப்பிராஜ் சரியான மூலகாரம் இல்லை. இந்த ஹாப்பிராஜ் உன் மருமகனை எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன், ஹாப்பிராஜ் வந்து என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு முடிவு சொல்லிடுறாரு. எனக்கு என்னன்னா, ஒரு சாதாரண வீட்டு பெண் பிள்ளையாக இருக்கிறவங்க கூட, இதுவாக சொல்லலை, ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை வச்சுக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் கட்டி கொடுக்கணுன்னா அவன் யார், அவன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா, பேக்ரவுண்ட் என்ன, அவனுக்கு வந்து சொத்து பத்து இருக்குதா, அவன் நல்ல பையனா, தம் அடிக்கிறானா, தண்ணி அடிக்கிறானா, எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு விசாரிச்ச பிறகு தான் பொண்ணு கொடுப்பாங்க. கண்ண முடின்னு கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் இவர் டக்குன்னு எப்படி சொல்லிடுறாருன்னு தெரியல. வந்து அது மாதிரி சில கேள்விகளாக இருக்குது. இப்போ இவர் ஜார்ஜ் மரியான் அவர் வந்து உருவகேலி பண்ணுறாங்க. வந்து அந்த உருவகேலிக்கான ஒரு விஷயம் முதல்ல நமக்கு புரியல. குதிரை முட்டைவாதியார்னு இவர் ஏன் எல்லாரும் ஊரே சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு இன்ட்ரோலுக்கு பிறகு வந்து அவர் ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறார். ரொம்ப சென்டிமெண்ட்டாக, ரொம்ப உருக்கமாக இருக்குது. வந்து ஏற்கனவே அப்பாஸ் கிட்ட சொல்கிறது நமக்கே வந்து ஒரு மாதிரி கண்ணீரை வர வைக்குது. அதில் வந்து அப்பாஸ் நெகிழ்ந்து போகிறாரு, உருகி போகிறாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பையனா ஜிவி பிரகாஷ், ஒரு மிடில் கிளாஸ் அப்பா, நான் டெல்லி போய் பார்க்கணுமா, தாஜ்மஹாலை பார்க்கணும் அப்படி ஒரு ஆசை இருக்குதுன்னு ட்ரெயினில் உட்கார வச்சுட்டு, ட்ரெயின் கிளம்பிடும், தாஜ்மஹாலை போய் பார்த்துடலாம், நேராக டெல்லிக்கு தான் போகும் அப்படின்னு அந்த சீனை ஆரம்பித்து கட் பண்ணிவிடுவாங்க. என்னத்துக்கு இந்த கட் பண்ணிட்டார் இந்த டைரக்டர் இந்த சீன் அப்படின்பொழுது, அதுக்கு ஒரு சம்பவத்தை வந்து கடைசியில் சொல்லும்பொழுது தான் பயங்கர நெகிழ்ச்சியாக மாறிடுது. வந்து இதெல்லாம் மீறி இந்த படத்தை இன்னும் கவனம் எடுத்து இன்னும் சில லாஜிக் ஓட்டைகள்லாம் சரி பண்ணியிருந்தா ஹாப்பிராஜ் படம் பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே பெரிய ஹாப்பியாக இருந்திருக்கும் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் தாண்டி கீதா கைலாசம் அவங்க வந்து பெங்களூரில் வந்து ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு அட்ராசிட்டி பண்ணுற ஒரு காட்சி இருக்குது. வந்து உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அம்மா, மாமியார், அக்கா ஒத்துப்பாங்களா தெரியல, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக கலக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் கீதா கைலாசம் கிடச்சிருக்காங்க. வந்து அந்த இடத்துல அமக்கலம் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கே ஊருக்கு வந்த உடனே டோட்டலாக மாறுறாங்க. மாறுறப்போ அந்த அப்பாஸ் ஃபேமிலி, அப்பாஸ் உடைய ஒய்ஃப் வந்து ஒரு ஒயின் பாட்டில் கையில் கொடுத்துட்டு போகும்போது அந்த சீன் வந்து தேட்டரே கலன்னு கை தட்டுறாங்க. திரும்ப சொல்கிறது தான், இந்த படத்தை கொஞ்சம் மெனக்கிட்டு, ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய சிஷ்யன்றீங்க, அவரை மாதிரி எமோஷ்னல்லாம் இன்னும் பிரதீப் ரங்கநாதனுடைய பலமே என்னன்னா எமோஷனல் கொண்டு வந்து அதை கனெக்ட் பண்ணுறது தான். அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தேன்னா ஹாப்பிராஜ் வந்து டபுள் ஹாப்பிராஜாக மாறி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஜாலியாக போய் படம் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க போய் ஹாப்பிராஜை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.